இந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணும். வால்வால் ஈஸியாக பிளாக் பண்ணிட முடியும். சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் வீக்காக இருக்கும். அதனால் ஃபோன் வந்து கான்ஸ்டண்ட்டாக சிக்னலை சர்ச் பண்ணிட்டே இருக்கும், டவரை ரீகனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் அதிகமான பவரை கன்சியூம் பண்ணும். ஃபோன் வந்து ஒரே டைமில் நிறைய ஆண்டனாஸை யூஸ் பண்ணும். இந்த ஒவ்வொரு ஆண்டனாக்கும் பவர், சிக்னல் ப்ராசஸிங், சிங்க்ரனைசேஷன் இது எல்லாமே ஒரே டைமில் நடக்கணும். அதிகமான ஆண்டனா இருந்தால் அதிகமான பேட்டரி யூசேஜும் ஆகும். இன்னும் நிறைய கண்ட்ரியில் நான் ஸ்டாண்டலோன் 5G தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அர்த்தம் 4G + 5G சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகும். ஏன்னா 5G இன்னும் 4Gயோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எல்லா இடத்துலையும் 5G சிக்னல்ஸ் ஒழுங்காக கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம ஃபோன் 4Gக்கோ 5Gக்கோ மாறி மாறி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இது புது ஃபோனெல்லாம் 5G இன்டகிரேட்டர் மோடம், ஏஐ வச்சு சிக்னலை மேனேஜ் பண்ணுறது, டைனமிக் ஆண்டனா யூசேஜ்ன்ற டெக்னாலஜிலாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணணும்னா நம்ம பேட்டரியை கொஞ்சம் இழந்து தான் ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.